மசாலா தோசைக்கு இந்த ஸ்டஃபிங் பண்றது உள்ள போடுறதுக்கு உருளைக்கிழங்கு எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில கொஞ்சம் நிறைய உளுத்தம் பருப்பு உளுந்து பருப்பு கொஞ்சம் ரெட் ஆனோடனே கொஞ்சம் கடலை பருப்பு நல்லா ரெட்டா வதங்கி உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டோடனே அது கூட கொஞ்சம் அது நல்லா வதங்கி வரும். வதங்கி வந்தோடனே அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அவிச்சு பிசைஞ்சு வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வந்து இதுல நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்க தண்ணியே இருக்கும், அதை கொஞ்சம் தெளிச்சிடும். ஏன்னா இதுல தீஞ்சிடும். இந்த அவிச்சு வச்ச தண்ணி இருக்குது, லேசா அப்படி தெளிச்சுக்கணும். இந்த ஸ்டஃபிங் கூட வந்து நம்ம வந்து நீங்க உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை வந்து கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட், பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்தா கூட டேஸ்டா வரும். நான் கடைசியா சேர்க்கறேன். அதையும் கொஞ்சம் அவுத்தி இது கூட வந்து இது வந்து மசாலா தோசை. வீட்லயே இதெல்லாம் வந்து ஈஸியா செய்யலாம். ஈஸியா சிம்பிளா செய்யலாம். நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுங்களை வச்சே வந்து மசாலா தோசைலாம் என் தங்கச்சி அடிக்கடி சொல்லுவான், சாப்பாடு என்ன நம்ம நம்ம செய்யறதுதான் சாப்பாடு ரெசிபி எல்லாம். நம்ம எதை செய்யறோமோ அதுதான் புது புது ரெசிபின்னு சொல்லுவோம். போட்டுட்டு உள்ள சின்ன பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, உள்ளாரெல்லாம் நல்லா வெந்திருக்கும். 2 சைடும் திருப்பிட்டீங்கன்னாக்கா அது ஒரு ஈஸியா இருக்கும். இதுல நீங்க எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான்.